இந்த ஒரு கஷாயத்தை மட்டும் குடிச்சு பாருங்கள். சளி இருமல் எப்படி பறந்து போகுதுன்னு பாருங்கள். இதுக்கு பேர் தாங்க முசு முசுக்கு இலை. இது பார்த்தா மேலே மொசன்னு இருக்கும். இது ஒரு 3 இலை எடுத்துக்கணும். இந்த தூது வேலை ஒரு 3 இலை எடுத்துக்கணும். தூது வேலை எப்படி இருக்கும்? தூது வேலை இலை இப்படி முள்ளாக இருக்கும். கீழே மேலே முள்ளாக இருக்கும். ஆமாம், இது எடுத்துக்கணும். துளசி இலை கொஞ்சம் எடுத்துக்கணும். 3 சேர்த்து இப்போ தேன் வச்சு கொடுக்குறேன் பாருங்கள். முசுக்கு இலை ஒரு 2, தூது இலையெல்லாம் 2, துளசி இலை கொஞ்சம் 3 சேர்த்து தேனுக்கு ஊற்றி கொடுக்குறேன் பாருங்கள். சுத்தமான தேன் எடுத்து இதில் ஊற்றி கொடுங்க, நல்லா ஆகிடும். அது எப்படி சாப்பிடணும்? இன்னும் பொறுமையாக ரவையாக முழுங்கணும். அப்படி இல்லைன்னாக்கா கஷாயம் வச்சு காட்டுறோம் வாங்க. சட்டியில் அடுப்பு வச்சு அடுப்பில் சட்டி வச்சு இருக்கிறேன். தண்ணி கொஞ்சம் ஊற்றணும், 2 கிளாஸ் தண்ணி. அதில் முசுக்கு இலை 3, தூது இலை 3, துளசி இலை கொஞ்சம், அதில் முழு கொஞ்சம் தச்சு போடணும். ஒரு 4-5 முழு. அப்படியே நசுக்கி அப்படியே போட்டுக்கணும். 2 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கிறேன். அது அரை கிளாஸ் சுண்டி வர வரைக்கும் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு இறக்கி வடிகட்டி குடிக்கணும். தேன் கலந்து தேன் கலந்தும் குடிக்கலாம், சும்மாவும் குடிக்கலாம். நல்லா தேன் கலக்காத குடிச்சோம்னா சட்டுன்னு நல்லாகும். இந்த அளவுக்கு வந்ததையும் எடுத்து வடிகட்டிக்கணும். இரும்பலுக்கு சளிக்கு இந்த ஒரு கஷாயத்தை வச்சு 3 வேலை குடிச்சிங்கனாக்கா பறந்து போகும். என்ன சொல்லுங்க? சளி. கஷாயம் 2 கிளாஸ் தண்ணி வச்சேன். இந்த அளவு சுண்டி இறங்கிடுச்சு. இதை வடிகட்டி காலையில் ஒரு வேளை, நைட்டு ஒரு வேளை கொடுத்தோம்னாக்கா வயிற்று சளி இருக்கிறவங்க 3 நாளைக்கு குடித்தாக்கா இருமல் இருக்கிறவங்களுக்கும் சரியாகும், சளி இருக்கிறவங்களுக்கும் நல்லா குணமாகும். இந்த அளவு குடிக்கணும். இதெல்லாம் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.